வெள்ளை சீடைக்கு பச்சரிசி மாவை வெறும் வாணலியில் போட்டு லைட்டாக சூடுற அளவுக்கு வறுத்து சளிச்சு வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி ஒரு வாணலியில் போட்டு அதில் நம்ம சளிச்சு எடுத்து வச்ச மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு பிடி அளவு தேங்காய், உளுத்தம்பருப்பை கொஞ்சம் முன்னாடியே செவக்க வறுத்து அதை மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு 2 ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கலரி அடுப்புலேருந்து இறக்கி தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றி மாவை நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு அதை பிசைஞ்சி அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க மண் தூசியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கருப்பு எள்ளை சேர்த்துட்டு மாவை நல்லா குட்டி குட்டியாக உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சு அதை கொஞ்சம் நேரம் ஒரு வேட்டிலேயோ இல்லை துண்டுலேயோ போட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையை ஒவ்வொன்றா மெதுவாக போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் எடுத்தால் சாஃப்டான வெள்ளை சீடை ரெடி.